அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு வந்த தன்னோடு ஊழியத்திற்கு சேர்ந்தவர்களில் நான் தான் ரொம்ப படிக்காதவன், எனக்கு தான் ஒரு படிப்பும் கிடையாது, பட்டமும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும், பிரபுக்களை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்தில் இழிவானவைகளையும், சிறியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் ஜீவனுள்ளவர். அதை கர்த்தர் இந்த ஊழியத்திலே தேவன் நிரூபித்து வந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்பாவை மறக்கவே முடியாது. அவர்களுடைய டெடிகேஷன், அவர்களுடைய ஜெபம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவருடைய தாழ்மை, அவருடைய உபவாசங்கள், அவருடைய கண்ணீர், பட்ட பிரயாசங்கள், அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சி, அவருடைய விசுவாசம், அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு, அவருடைய பிரதிஷ்டை, இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இந்த சந்ததியிலே நாம் இவைகளை எல்லாம் நாம் ஆசீர்வாதமாக பலனாக நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அப்படி எழுப்பி தந்த நல்ல தகப்பனுக்காக, தேவ மனிதனுக்காக அவரை உருவாக்கி அவர் மூலமாய் ஒரு ஜனத்தையும் உருவாக்க, ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிக்க பயன்படுத்தின தேவ மனிதனுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.